கண்மணி, உன் மனசுக்குள்ள அவன் மேல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு அது ஏன் கோவத்தை மட்டும் வெளியில காமிக்கிற? இந்த மாதிரி மருந்து கிடைக்கும்னா ராகவன் மல்யுத்தத்துல பல தடவை தோப்பான் இல்லடா. பாசம் கீசம்லாம் ஒன்னும் கிடையாது. நான் யார் மேலயும் அக்கறைப்பட்டும் செய்யல. யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதை மட்டும் செய்ய சொல்லுங்க. மல்யுத்தம் போடுறாங்களா? மல்யுத்தம் சும்மா எனக்காகலாம் யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரி, நான் இப்ப 10 பவுண்ட் செயின் வேணும்னு கேக்குறேன். வாங்கி போட முடியுமா? முடியாதுல்ல. கை கால உடைச்சிருந்தா யாருக்கு கஷ்டம்? யாராவது ஒரு ஆள் கூடவே இருந்தல பாத்துக்கணும். இப்ப நாம அந்த நிலைமையிலயா இருக்கோம்? முதல்ல உடம்ப பாத்துக்கணும், அதுக்கப்புறம் மனச தைரியப்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் போட்டி ஜெயிக்கிறதுன்னு. இதெல்லாம் வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும். இப்ப கஷ்டப்படுறது யாரு? வலியும் தாங்க முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு போகணும்? வலியம்மா, இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லுங்க வலியம்மா. சரிம்மா. சூப்பர்டா ராகவா, இதுக்கு நீ அவன்கிட்டயே ஒரு 4 அடி சேர்த்து வாங்கிருக்கலாம். இதெல்லாம் தேவையா உனக்கு? லுக்க பாரு. அது காதல கோவமா சொல்லிட்டு போறான். மாமா பரவாயில்ல, நீங்க அடி வாங்கினதுக்கும் ஏதோ கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கு. என்னடா, இன்னொரு மல்யுத்தம் போடுவோமா? சரிப்பா, வேண்டாம்ப்பா, ஓகேப்பா, நீ இங்கே ரெஸ்ட் எடுப்பா. கோயில்ல இன்னும் அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கு. போய் பார்த்துட்டு டாக்குமெண்ட் எதுவும் கொண்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுவோம்.